ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு ஹிந்தி யூடியூப் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம தினசரி பயன்படுத்தக்கூடிய 20 ஹிந்தி வாக்கியங்கள் தான் பார்க்க போறோம். நம்மளோட டெய்லி லைஃப்ல ஏதோ ஒரு பொருள் ஏதோ ஒரு இடத்துல வாங்கிட்டு தான் இருப்போம். அந்த மாதிரி பொருட்கள் வாங்கக்கூடிய இடங்கள்ல தேவைப்படக்கூடிய வாக்கியங்கள் தான் இன்னைக்கு முக்கியமா நம்ம பார்க்க போறோம். அந்த சென்டென்ஸ்லாம் மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க ஸ்டார்ட் பண்ணலாம். முதல் சென்டென்ஸ், அந்த ஒண்ணு எவ்வளவு? சில நேரங்கள்ல நம்ம கை காமிச்சு சொல்லுவோம். அது எவ்வளவுன்னு கேட்கறத விட அந்த ஒண்ணு எவ்வளவு அப்படின்னு கேட்போம். அதே மாதிரி ஹிந்தில சொல்லணும்னு நினைச்சீங்கன்னா वो वाला कितने का है அப்படின்னு கேட்கணும். वो वाला कितने का है. அந்த ஒண்ணு वो वाला कितने का हैனா எவ்வளவுன்னு அர்த்தம். எவ்வளவுனா பொதுவா கித்னா ஹே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா அது அளவை குறிப்பிடக்கூடிய ஒரு வார்த்தையா இருக்கும். அதனால நம்ம சொல்ல வர்றது புரியாம போயிடக்கூடாது. அதனால கித்னே கா ஹே அப்படிங்கிறது தான் கரெக்டான சென்டென்ஸ். அதே மாதிரி ஓ வாலா, ஏ வாலா அப்படிலாம் சொல்றாங்கன்னா அந்த ஒண்ணு, இந்த ஒண்ணு அப்படிங்கிற அர்த்தத்தையும் தரும். वो वाला कितने का है. இதுக்கு பதில் சொல்றாங்கன்னா அதுவும் நமக்கு புரியணும். அது 100 ரூபாய் அப்படின்னு சொல்றாங்கன்னா वो 100 रुपए का है அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க கேள்வி கேட்கக்கூடிய அதே விதத்துல அவங்க பதிலும் சொல்லுவாங்க. वो 100 रुपए का है. நம்ம என்ன கேட்டோம்? कितने का हैன்னு கேட்டோம். அவங்க 100 रुपए का है அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம். वो அப்படின்னா அது, 100ன்றதுக்கான ஹிந்தி வார்த்தை 100. 100னா 100. ரூபாய்க்கான ஹிந்தி வார்த்தை ருபயா இருக்கு, ருபையே இருக்கு. ஆனா 100 ரூபாய்ங்கும்போது இது பன்மையில வரும், ப்ளூரல்க்கான வார்த்தை. அதனால ருபையா அப்படிங்கிறத யூஸ் பண்ணாம ருபையேவ யூஸ் பண்ணியிருக்கோம். वो 100 रुपए का है. அது 100 ரூபாய்க்கான பொருள் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அதாவது அது 100 ரூபாய்க்கானது, இல்ல அதோடைய விலை 100 ரூபாய், இந்த மாதிரி சொல்றது. நெக்ஸ்ட் சென்டென்ஸ், அரை கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க அப்படின்னு கேட்க போறோம். ஸோ இந்த அரை கிலோக்கான ஹிந்தி வார்த்தை ஆதா கிலோ. ஆதா கிலோ. கிலோக்கு மட்டும் இல்லைங்க, எங்க வேணாலும் நீங்க அரை சொல்லணும், இல்லைன்னா பாதி அப்படின்னு சொல்லணும்னா ஆதான்னு சொல்லணும். அரைனாலோ இல்ல பாதினாலோ ஆதா அப்படிங்கிறது தான் வார்த்தை. நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இங்க அரை கிலோ, அதனால நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஆதா கிலோ. ஆதா கிலோ. 1 கிலோனா 1 கிலோன்னு சொல்லியிருப்போம். இப்போ 1ல பாதி கிலோ. அதனால அரை கிலோவ வந்து ஆதா கிலோ அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி 1/2 லிட்டரா இருந்திருந்தா ஆதா லிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஆதா லிட்டர். நெக்ஸ்ட் ஒன், உருளைக்கிழங்குக்கான ஹிந்தி வார்த்தை ஆலு. ஆலு அப்படின்னா உருளைக்கிழங்கு. கொடுங்க அப்படின்னா நம்ம இதுவரையிலும் படிச்சது தேதோ படிச்சிருப்போம். இல்ல தீஜியே படிச்சிருப்பீங்க. இங்க நம்ம தேனான்னு ஒண்ணு யூஸ் பண்றோம். இதோடைய அர்த்தமும் கொடுங்க தான். தேதோ, தீஜியே அதோட ஒரே மீனிங்ல தான் தேனா அப்படிங்கிறதும் இருக்கு. இத இன்னும் தமிழ்ல கரெக்ட்டா சொல்லணும்னா, தேனாவுடைய அர்த்தம் குடு, குடுங்கன்றத விட குடுக்கவும் அப்படின்னு சொல்ற மாதிரி. இது மரியாதையா தான் இருக்கும். ஸோ நீங்க தாராளமா பெரியவங்க கிட்டயும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆதா கிலோ ஆலு தேனா. ஆதா கிலோ ஆலு தேனா. அரை கிலோ உருளைக்கிழங்கு தேனா அப்படின்னா கொடுக்கவும் அப்படின்னு சொல்றோம். அடுத்த சென்டென்ஸ், இத விட சிறியதா ஒண்ணு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறோம். இது எந்த மாதிரி இடத்துல யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. பாக்கெட்ல விக்கக்கூடிய நிறைய பொருட்கள் நம்ம வாங்குவோம். நம்ம ஒரு பொருள் கேட்கும்போது அவங்க பெரிய பாக்கெட்டா குடுத்துறாங்க அப்படின்னா, இவ்ளோ பெருசு வேணாங்க, இதுல சின்னது கிடைக்குமா அப்படின்னு கேட்போம். இதே மாதிரி நம்ம ஒரு ட்ரெஸ் வாங்கிட்டு போயிருப்போம். அது நமக்கு பெருசா இருக்கும். இத விட சின்ன சைஸ் வேணும் அப்படின்னு கேட்போம். இந்த மாதிரி எந்த நேரத்திலயும் இந்த ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். इससे छोटा वाला मिलेगा. इससे छोटा वाला मिलेगा. இஸ்ஸே அப்படின்னா இதை விட அப்படின்னு அர்த்தம். இது இசே கிடையாதுங்க. இசேனா இதைன்னு அர்த்தம். இங்க என்ன சொல்லியிருக்கோம்? இஸ்ஸேன்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை விட அப்படின்ற வார்த்தையா இருக்கும். அப்புறம் தமிழ்ல என்ன சொல்றோம்? சின்ன ஒண்ணு. அதாவது இத விட சின்னதா ஒண்ணு கிடைக்குமா? அப்படின்னு கேட்கிறோம். அப்ப அந்த ஒண்ணுக்காக நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட அந்த ஒண்ணுன்னு சொல்லும்போது ஓ வாலான்னு சொன்னோம். இங்க சின்னதா ஒண்ணு அப்படின்னு சொல்லும்போது சோட்டா வாலான்னு சொல்றோம். இஸ்ஸே சோட்டா வாலா கிடைக்குமா அப்படின்னு கேட்டாலே மிலேகான்னு கேக்குறது அதிகமா யூஸ் பண்ணுவாங்க. இஸ்ஸே சோட்டா வாலா மிலேகா. இஸ்ஸே சோட்டா வாலா மிலேகா. இஸ்ஸேனா இதை விட,
சோட்டா வாலா சின்ன ஒண்ணு, மிலேகா கிடைக்குமா? இங்க நான் கேள்விக்கான அந்த டோன் யூஸ் பண்ணியிருக்கேன். கேள்வி கேட்கிற விதத்துல கேட்டிருக்கோம். வேணும்னா நீங்க என்ன செஞ்சுக்கலாம்னா, கடைசியில க்யாவையும் சேர்த்துக்கலாம். "இஸ்ஸே சோட்டா வாலா மிலேகா க்யா?" அப்படியும் கேட்கலாம். "இஸ்ஸே சோட்டா வாலா மிலேகா?" அப்படியும் கேட்கலாம். நீங்க மோஸ்ட்லி கேள்விக்கான டோன் யூஸ் பண்றத தான் நெறைய கேட்க முடியும். அடுத்த சென்டென்ஸ் வேற நிறத்துல கிடைக்குமா? ஒரு ட்ரெஸ் எடுத்திருப்பீங்க. இதே ட்ரெஸ் வேற கலர்ல வேணும். வேற கலர்ல கிடைக்குமா? அப்படின்னு கேட்கணும்னு நெனைப்பீங்க. அது எப்படின்னு பார்க்கலாம். "தூஸ்ரே ரங் மே மிலேகா?" "தூஸ்ரே ரங் மே மிலேகா?" "தூஸ்ரே ரங்" அப்படின்னா வேற கலர். "தூஸ்ரே ரங் மே" அப்படின்னா வேற கலர்ல. "மிலேகா" அப்படின்னா மறுபடியும் அதேதான். "கிடைக்குமா?" அப்படின்னு கேட்கிறத ஒரு டோன்ல கேட்கிறேன். கேள்விக்கான அந்த தொனியில கேட்கிறோம். இல்ல நான் "க்யா" சேர்த்துக்கிறேன் எதுக்கும் அப்படின்னா தாராளமா சேர்த்துக்கலாம். "தூஸ்ரே ரங் மே மிலேகா க்யா?" அப்படியும் சேர்த்துக்கலாம். இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய வார்த்தைகள் தூஸ்ரே ரங். ரங்குனா கலர். தூஸ்ரே ரங்குனா வேற கலர். இந்த தூஸ்ரேங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் இருக்கு. ஒண்ணு 2வதுன்னு சொல்றது. 2வது அர்த்தம் தான் இந்த வேறன்னு சொல்றது. சோ இந்த இடத்துல வேற கலர்னா தூஸ்ரே ரங். அடுத்தது ரொம்ப பேச்சு வழக்குல யூஸ் பண்ணக்கூடிய ஹிந்தி வாக்கியம். ஓரளவு தமிழ்ல இதுக்கான அர்த்தத்த சொல்றேன். "சரியான விலைய போடுங்க. கரெக்ட்டா போடுங்க விலைய" அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுக்கு "சஹி லகா லோ" அப்படின்னு சொல்லுவாங்க. "சஹி லகா லோ" ரேட் சொல்லும்போது, இப்போ 10 பொருள் வாங்கியிருக்கோம் அப்படின்னா, அதுக்கு ரேட் எழுதுவாங்க. இல்ல பில் போடுவாங்க. அந்த மாதிரி நேரத்துல "சஹி லகா லோ" அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவா இது காய்கறி கடைகள்லலாம் நீங்க கேட்க முடியும். "சஹி லகா லோ" அப்படின்னா சரியான விலைய போடுங்க. கம்மி பண்ணி போடுங்க. அந்த மாதிரி சொல்றது தான் இந்த "சஹி லகா லோ". "சஹி லகா லோ", "சஹி லகா லோ". அடுத்த சென்டென்ஸ் "கடை எப்போ திறக்கும்?" அப்படின்னு கேட்க போறோம். ஒருவேளை அடுத்த நாளைக்கு நான் வரணும். கடை எத்தன மணிக்கு திறக்கும்? கடை எப்போ திறக்கும்? அப்படின்னு கேட்கணும்னா, "துகான் கப் குலேகா?" "துகான் கப் குலேகா?" அப்படின்னு கேளுங்க. கடை அப்படிங்கிறதுக்கு துகான் அப்படிங்கிறது தான் ஹிந்தி வார்த்தை. கடைனா துகான். எப்போன்னு சொல்லி கேட்கணும்னா, கப் சொல்லணும். எப்போ அப்படின்னா கப். திறக்கும் இல்ல திறக்கப்படும் அப்படின்னா குலேகா, குல்லேகா. துகான் கப் குலேகா. இன்னமும் சரியா சொல்லணும்னா, துகான் அப்படிங்கிற வார்த்தைய ஹிந்தியில பெண் பாலா எடுத்துப்பாங்க. நான் சொல்லியிருப்பேன் நெறைய பொருட்கள வந்து ஆல்மோஸ்ட் எல்லா பொருட்களையுமே வந்து ஆண்கள், பெண்கள்னு பிரிச்சு வச்சுருவாங்க ஹிந்தில. அந்த வகையில துகான் வந்து ஒரு பெண் பால். ஸோ துகான் கப் குலேகின்னு கேட்கறது தான் கரெக்ட்டா இருக்கும். ஆனா பேச்சு வழக்குல இதையுமே கேட்கறாங்க. துகான் கப் குலேகா. குலேகா, குலேகி எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் சென்டென்ஸ கரெக்ட்டா ஃபார்ம் பண்ணிருங்க. அதே மாதிரி கடை எப்போ மூடப்படும்? நீங்க எப்போ கடைய க்ளோஸ் பண்ணுவீங்க? இந்த மாதிரி கேட்கறதுக்கு "துகான் கப் பந்த் ஹோ ஜாயேகா?" "துகான் கப் பந்த் ஹோ ஜாயேகா?" ஒண்ணொண்ணா பார்க்கலாம். துகான் அப்படின்னா கடை, கப் அப்படின்னா எப்பொழுது, பந்த் அப்படின்னா மூடுவதுங்க. பந்த் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தைக்கு க்ளோஸ் அப்படின்னு அர்த்தம். மூடுவது அப்படிங்கிற அர்த்தம். நம்ம என்ன கேட்கிறோம்? கடை எப்போ மூடப்படும்னு கேட்கிறோம். அப்போ பந்த் ஹோ ஜாயேகா அப்படின்னு சேர்த்துக்கணும். துகான் கப் பந்த் ஹோ ஜாயேகா? மறுபடியும் பொறுமையா சொல்றேன். துகான் கப் பந்த் ஹோ ஜாயேகா? அடுத்த சென்டென்ஸ் நீங்க இப்ப கூட வந்திருக்கவங்க கிட்ட சொல்லுவோம் இல்லையா? இது ரூ. 50ன்னு சொல்றாங்க. இது ரூ. 100ன்னு சொல்றாங்க. அப்ப இத என்னன்னு சொல்றது ஹிந்தில? இத ரூ. 50ன்னு சொல்றாங்க. "ये ₹50 बोल रहे हैं." "ये ₹50 बोल रहे हैं." "ये" அப்படின்னா இது. ₹50 அப்படின்னா ₹50. நம்ம ஸ்டார்ட்டிங்ல ₹100 படிச்சோம். ₹100னா ₹100. இங்க ₹50க்கு என்ன சொல்லணும்? ₹50. இந்த மாரி ரவுண்ட் நம்பர்ஸ் ஆவது நமக்கு தெரிஞ்சிருக்கணும். 10, 20, 30, 40 அப்படிங்கிற நம்பர்ஸ் எல்லாம் நம்ம வீடியோல நம்ம சேனல்ல இருக்கிற ஒரு வீடியோல இருக்கு. நம்பர்ஸ் இன் டக்குனு ஹிந்தி சேனல் நீங்க சர்ச் பண்ணாலே உங்களுக்கு காமிக்கும். 1ல இருந்து 100 வரையிலும் இருக்க எல்லா நம்பரும் தெரிஞ்சுக்கலனாலும், அட்லீஸ்ட் ரவுண்ட் நம்பர்ஸ் 10, 20, 30 அந்த மாதிரி நம்பர்ஸாவது தெரிஞ்சிருக்கணும். அந்த வீடியோ பார்த்து மறக்காம கத்துக்கோங்க. இங்க ₹50ன்னு சொல்றனால ₹50 போல் ரஹே ஹை அப்படின்னா சொல்றாங்க அப்படின்னு அர்த்தம். "ये ₹50 बोल रहे हैं." இது ₹50ன்னு சொல்றாங்க. இல்லன்னா இது ₹50 சொல்றாங்க. இந்த சென்டென்ஸும் நம்ம அதிகம் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு இந்த விலை ரொம்ப அதிகம்.
இதுக்கு இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த சென்டென்ஸ ஹிந்தில பாருங்க. "இஸ்கோ பஹுத் ஜ்யாதா ஹை." "இஸ்கோ பஹுத் ஜ்யாதா ஹை." நீங்க விலை கேட்கிறீங்க. அவங்க ₹50ன்னு சொல்றாங்க. "இஸ்கோ பஹுத் ஜ்யாதா ஹை" அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, நீங்க கை காட்டுற அந்த பொருளுக்கு இது ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்றீங்கன்னு அர்த்தம். "இஸ்கோ" இதற்கு, "பஹுத்" ரொம்ப, "ஜ்யாதா ஹை" அதிகம். அடுத்த சென்டென்ஸ் பை கொண்டு வரவும். அதாவது எப்பவுமே ஒரு பைய கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி விடுவாங்க சில கடைகள்ல. அந்த மாதிரி எப்படி ஹிந்தில சொல்றாங்கன்னா, தைலா லாயா கரோ. தைலா அப்படிங்கிறது பைங்கிறதுக்கான ரொம்ப டீப்பான வார்த்தை. அத நீங்க சொல்லணும்னு கூட கிடையாது. பேக்ன்னே சொல்லிக்கலாம். லாயா கரோ அப்படின்னா, எப்பவும் கையில கொண்டு வாங்கன்னு சொல்ற மாதிரிங்க. லாயா கரோ அப்படின்னா, இப்ப மட்டும் கொண்டு வாங்கன்னு சொல்றது கிடையாது. எப்பவுமே கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொல்றதுக்காக, லாயா கரோ அப்படின்னு சொல்லலாம். பேக் லாயா கரோ, தைலா லாயா கரோ அப்படின்னு சொன்னா, பேக்க கொண்டு வரவும், இல்ல எப்பவுமே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்றது. ரொம்ப பர்ட்டிகுலரா எப்பவுமே பேக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லணும்னா, இந்த எப்பவுமே அப்படிங்கிறதுக்கான ஹிந்தி வார்த்தை சிலருக்கு தேவைப்படலாம். ஹமேஷா, ஹமேஷா தைலா லாயா கரோ. ஹமேஷா தைலா லாயா கரோ. ஹமேஷானா எப்பொழுதும். தைலாக்கு பதிலா நீங்க பேக்கே சொல்லிக்கலாம். இல்ல தைலா சொல்லலாம். லாயா கரோ அப்படின்னா கொண்டு வரவும். இப்போ நாம சொல்றோம், "நான் எப்பவும் பை கொண்டு வருவேன். நான் எப்பவுமே பை கொண்டு வருவேன்." இதோடைய அடுத்த சென்டென்ஸ் கூட நம்ம அடுத்து பார்க்க போறோம். இன்னைக்கு மறந்து போயிட்டேன்னு சொல்லப் போறோம். சோ இது 2யும் பிரிச்சு பார்க்கலாம். நான் எப்பவுமே பை கொண்டு வருவேன். இன்னைக்கு மறந்துட்டேன். இது எப்படி ஹிந்தில சொல்லலாம்ன்னு பார்க்கலாம். मैं हमेशा ल तैला लाया करता हूँ. मैं हमेशा तैला लाया करता हूँ. मैं அப்படின்னா நான், हमेशा அப்படின்னா எப்பொழுதும். நான் ஹமேஷா எப்பொழுதும், தைலா பைய, லாயா கர்த்தா ஹூம் கொண்டு வந்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்றது லாயா கர்த்தா ஹூம். இது ஒரு ஆண் சொல்லியிருக்காங்க. பெண் சொல்றதா இருந்தா லாயா கர்த்தி ஹூன்னு மாத்திக்கணும். கர்த்தா பதிலா கர்த்தின்னு மாத்திக்கோங்க. மே ஹமேஷா தைலா லாயா கர்த்தி ஹூம். இன்னைக்கு மறந்துட்டேன். ஆஜ் பூல் கயா. ஆஜ் பூல் கயா அப்படின்னா இன்னைக்கு மறந்து போயிட்டேன். ஆஜ்னா இன்னைக்கு, பூல் கயா அப்படின்னா மறந்து போயிட்டேன்னு அர்த்தம். 2யும் சேர்த்து கூட ஒரு வாட்டி சொல்லிரலாம். मैं हमेशा थैला लाया करता हूँ, आज भूल गया. நான் எப்பவுமே பேக் கொண்டு வருவேன். இன்னைக்கு மறந்து போயிட்டேன். அடுத்த முக்கியமான சென்டென்ஸ் இது கடைகள்ல மட்டும் இல்ல, பஸ்ல போறம்போது, ஆட்டோல போறம்போது, நெறைய இடங்கள்ல கேள்விப்படுவோம். ஒரு அமௌண்ட் நம்ம குடுக்கும்போது, "சேஞ்ச் இல்லைங்க. கரெக்ட்டான அமௌண்ட்டா குடுங்க" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த சேஞ்ச் இல்ல, சில்லறை இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு, "சுட்டே நஹி ஹை" அப்படின்னு ஹிந்தில சொல்லலாம். சுட்டே நஹி ஹை. சுட்டேன்னு சொல்லலாம், குல்லே சொல்லலாம். இந்த மாரி நெறைய வார்த்தைகள் இருக்கு. அ சுட்டே அப்படிங்கிறது பரவலா நெறைய இடங்கள்ல யூஸ் பண்ணுவாங்க. சுட்டே நஹி ஹை. சில்லறை இல்லை. சுட்டே நஹி ஹை. அடுத்தது சிலர் சொல்லி வைப்பாங்க, "பணம் அப்புறம் தரேன்." பொருட்கள வாங்கிட்டு கடைக்காரவங்க கிட்ட சொல்லுவாங்க, "பணத்த அப்புறம் தரேன்" அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்படி சொல்றது? "पैसे बाद में दूंगा." पैसे बाद में दूंगा. இது ஒரு ஆண் சொல்ற மாதிரி இருக்கு. ஒரு பெண் சொல்லியிருந்தாங்கன்னா, இதே சென்டென்ஸ "पैसे बाद में दूंगी" அப்படின்னு மாத்திருக்கணும். ஒரு ஒரு வார்த்தையா பார்க்கலாம். पैसे அப்படின்னா பணம். அது வந்து பைசான்னு சொல்லுவாங்க சிலர். அது வந்து எப்படி இருக்கும்னா, ஒருமையில இருக்கும். இப்ப பன்மையில சொல்றோம். அதனால पैसे बाद में அப்படின்னா பிறகு, அப்புறமேல்னு சொல்லுவோம் இல்லையா? அது बाद में. தூங்கா அப்படின்னா கொடுக்கிறேன், தருகிறேன்னு அர்த்தம். இது ஒரு ஆண் சொல்லும்போது தூங்கா, பெண் சொல்லும்போது தூங்கி. पैसे बाद में दूंगी. पैसे बाद में दूंगी. அடுத்தது, பால் தீர்ந்து விட்டது. கடைகள்ல சில நேரம் நம்ம ஒரு பொருள் கேட்போம். அது இப்ப இல்லைங்க, ஸ்டாக் இல்ல, முடிஞ்சு போயிருச்சு, தீர்ந்து போயிருச்சுன்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு எக்ஸாம்பிள்க்கு பால் எடுத்திருக்கோம். பால் தீர்ந்துடுச்சு அப்படின்னு சொல்றதா இருந்தா, அந்த கடையில எப்படி சொல்லுவாங்க? दूध खत्म हो गया. दूध खत्म हो गया. दूधனா பால், खत्म हो गया அப்படின்னா தீர்ந்து போயிருச்சுன்னு அர்த்தம். दूध खत्म हो गया. அடுத்தது, சில நேரம் சில பொருட்கள நம்ம ரிட்டர்ன் பண்ணிருவோம். இது வந்து சரியில்ல. இத திரும்ப எடுத்துக்கோங்க. இல்லன்னா இது எனக்கு தேவையில்ல. இத திரும்ப எடுத்துக்கோங்க. எனக்கு திரும்ப காசாவே குடுத்துருங்க அப்படின்னு சொல்லி கேட்போம். அப்ப இத ரிட்டர்ன் எடுத்துக்கோங்க அப்படின்னு எப்படி சொல்றது? இசே
वापस लीजिए. इसे वापस लीजिए. इसे நான் இதை வாபஸ் நான் திரும்ப. ஸோ குடுத்தத திரும்ப. லீஜியே அப்படின்னா எடுத்துக்கோங்க. இசே வாபஸ் லீஜியே. இசே வாபஸ் லீஜியே. அடுத்த சென்டென்ஸ், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் காசு அப்புறமே தரேன் அப்படின்னு சொல்றதா இருந்தா எப்படி சொல்றதுன்னு பார்த்தோம். இப்போ கடைக்காரர் சில நேரம் கேட்பாங்க, நீங்க கடனை அன்னைக்கு தரேன்னு சொன்னீங்களே, தரல இன்னும். நீங்க இன்னும் திருப்பி தரல அப்படின்னு சொல்லி சொல்றதா இருந்தா, आपने उधार नहीं चुकाया. आपने उधार नहीं चुकाया. ஆப்னேனா நீங்க, உதார் அப்படின்னா கடன், காசு வாங்குறது. சோ ஒரு கடன் சொல்லி வாங்குறது இருக்கு இல்லையா, அத வந்து உதார்ன்னு சொல்லுவோம். நஹி சூகாயா அப்படின்னா திரும்ப கட்டல, திரும்ப பே பண்ணல அப்படின்னு அர்த்தம். ஆப்னே உதார் நஹி சூகாயா. உதார் சூகாயா அப்படின்னா கடனை அடைச்சாச்சு, கடன் கட்டியாச்சுன்னு அர்த்தம். உதார் நஹி சூகாயா அப்படின்னா கடன் கட்டவில்லை, கடனை செலுத்தல அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் ஒன், இந்த வார்த்தை தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த சென்டென்ஸ் குடுத்திருக்கேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பால் தீர்ந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது தூத் கதம் ஹோ கயா. இப்போ எண்ணெய் தீர்ந்துருச்சு. எண்ணெய். எண்ணெய்க்கான ஹிந்தி வார்த்தை தேல்னு சொல்லணும். தேல் கதம் ஹோ கயா அப்படின்னா எண்ணெய் தீர்ந்து விட்டது. தேல் கத்தம் ஹோ கயா. எண்ணெய் தீர்ந்து போச்சு, எண்ணெய் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றோம். இது கடைகள்ல மட்டும் இல்ல, வீட்ல கூட எண்ணெய் தீர்ந்துருச்சு, பால் தீர்ந்து போச்சு, கடைக்கு போய் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லணும்னா இதே சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். தேல் கத்தம் ஹோ கயா, தூத் கத்தம் ஹோ கயா, இந்த மாதிரி. சோ அவ்வளவுதாங்க. இன்னைக்கு பார்க்க வேண்டிய 20 சென்டென்சஸ் முடிச்சாச்சு நம்ம. இந்த வாக்கியங்கள் எல்லாம் நார்த் இந்தியால இருக்கவங்களுக்கு, ஹிந்தி பேசணும்னு நினைக்கிறவங்களுக்கு, ஹிந்திக்காரவங்க கூட கடைகள்ல போய் ஹிந்திக்காரவங்க இருக்கக்கூடிய கடைகள்ல போய் பொருட்கள் வாங்குறவங்களுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் அப்படின்னா எழுதி வச்சுக்கோங்க. இல்ல நம்மளோட வீடியோவ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்ப பார்த்து படிச்சுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, தேவைப்படுற நேரத்துல உங்களுக்கு தானாவே வந்துரும். இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், ஃபேமிலி சர்க்கிள்ல யாருக்காவது தேவைப்படும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா, மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா, மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், நம்மளோட டக்குனு ஹிந்தி சேனல சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங்.